சாண்ட்ரா வந்து ஒரு அன்ஃபேர் கேம் விளையாடுறாங்க, அவங்க நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் கேள்வி கேட்கப்படும் அப்படின்னு நம்பும்போது இல்லை நீ தான் போகணும்னு மக்கள் சொல்லிட்டாங்களா? என்னடா இது, நம்பிக்கையோட ஆதாரத்தையே ஆட்டி பார்க்குற ஒரு விஷயமா அது இருந்துருச்சு. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். நிலையான தன்மையுடன் 75 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் உங்கள் ஸ்ரீவிசாலம் சிட்ஃபண்ட் லிமிடெட். உங்களோட எவிக்ஷன் வந்து அன்ஃபேர் எவிக்ஷன் நினைக்கிறீங்களா இல்லை ஃபேரான எவிக்ஷன் தான்ப்பா, கரெக்டான நேரத்தில் வெளியே வந்துருக்கும் நினைக்கிறீங்களா? கடைசி வரைக்கும் இருப்பேன்னு நினச்சேன். ஸோ இட்ஸ் அன்ஃபேர்னு தான் எனக்கு தோணுச்சு. சாண்ட்ரா வந்து ஒரு அன்ஃபேர் கேம் விளையாடுறாங்க, அவங்க தவறான கேம் விளையாடுறாங்க, நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் கேள்வி கேட்கப்படும் அப்படின்னு நம்பும்போது இல்லை நீ தான் போகணும்னு மக்கள் சொல்லிட்டாங்களா? என்னடா இது, நம்பிக்கையோட ஆதாரத்தையே ஆட்டி பார்க்குற ஒரு விஷயமா அது இருந்துச்சு. சீசன் 4 வந்து ஒரு அன்பு கேங் ஃபார்ம் ஆச்சு, அதே மாதிரி இந்த சீசன் ஒரு அன்பு கேங் ஃபார்ம் ஆச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அன்பாக இருக்கிறதுனால இந்த கேங்குக்கு பேர் அன்பு கேங்குன்னா இருந்துட்டு போட்டோம். பாரு வந்து முழுக்க சண்டை போட்டால் மட்டும் நம்ம நீடிச்சு நினைக்கிறாங்களா அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாங்க. அதை எடுத்துட்டு பாருவை பாருங்க என்ன இருக்காங்க. உங்களுக்கு ஏன் பார்வதி பிடிக்கவே இல்லை? என்னோட ஃபர்ஸ்ட் கோமாளி அவங்க தான். அன்னைக்குமே எனக்கு அவங்க பேசின விதம் பிடிக்கல. கம்ருதீன் வந்து பார்வதி கிட்ட வெளியேறாரு. இந்த சென்ஸ் அது அவர் எடுக்கிற ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பழைய இந்த பேட் டச்னு சொல்கிற மாதிரி இப்போ 2 நாள் அந்த இஷ்யூ தான் ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. வந்தவங்க எல்லாருமே அதை கேட்டாங்க. அவங்களோட எத்திக்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லைங்க. வெயிட்டான பர்சனுக்கு ஒரு ஸ்வீட்டாக ஒருத்தர் வந்து ஒன்று செஞ்சு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க பண்ணியிருக்காங்க, யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது வணக்கம் கனித்திரு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஆக்சுவலி பிக் பாஸ்ல பார்த்தீங்கன்னா 2 இருக்கும், ஃபேர் அன்ஃபேர் அப்படின்ற மாதிரி. உங்களோட எவிக்ஷன் வந்து அன்ஃபேர் எவிக்ஷன் நினைக்கிறீங்களா இல்லை ஃபேரான எவிக்ஷன் தான்ப்பா, கரெக்டான நேரத்தில் வெளியே வந்துருக்கும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நான் எப்படிங்க நினைப்பேன், நான் கடைசி வரைக்கும் இருப்பேன்னு நினச்சேன், கடைசி நாள் வரைக்கும் இருப்பேன்னு நான் நினச்சேன். அதுக்கான ஃபுல் முயற்சி நான் முதல் நாள்லேருந்து எடுத்துகிட்டு இருந்திருக்கேன், இத்தனை வாரம் வந்திருக்கேன். ஸோ இட்ஸ் அன்ஃபேர்னு தான் எனக்கு தோணும். எதனால நீங்கள் எவிக்ட் ஆனீங்கன்னு நினைக்கிறீங்க? யாரால, எதனால? நான் நிஜமாவே தப்பு, இதெல்லாம் வந்து எவிக்ஷன் காரணமாக இருக்கும்னு நினச்ச விஷயங்கள் இருக்கிறவங்க பண்ணவங்களாம் இருக்கும்போது நம்ம ஏன் அந்த கொஸ்டின் எனக்கு அதிகமாக இருந்தது. ஸோ எனக்கு அது குழப்பமாக இருந்து வெளியில் வந்து அந்த குழப்பம் தீர்ந்து ஓகே சரி ஏதோ எவிக்ட் ஆகிட்டோம் விடு பரவாயில்ல, அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் எப்பவுமே அக்செப்ட் பண்ணிக்குவேன். ஓகே இது அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எண்ட் ஆஃப் த டே நான் 2 விஷயம் எனக்கு தோணிக்கிட்டே இருந்ததுங்க. நான் ஜெயிக்கணும், அது நான் ஜெயிக்கணும்னு வேண்ட எல்லா நிமிடமும் கூடுதலாக சேர்ந்து மக்களோட அன்போடு சேர்ந்து, அதாவது இவங்க ஏன்டா ஜெயிச்சாங்கன்ற ஒரு ஜெயிப்பு எந்த இருந்துடவே கூடாதுன்னு நான் நினச்சேன். ஸோ அவங்களோட அன்போடு சேர்ந்து தான் அந்த ஜெயிப்பு இருக்கணும் அப்படின்றது நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஏதோ ஒரு இடத்துல நம்ம மனசுக்கே தோணுமா வெறும் அன்பு மட்டும்தான் கிடைக்கும், கப்பு கிடைக்காதுன்னா நான் என் மனசுக்குள்ள நிறைய நேரம் நான் அன்பை தான் தேர்ந்தெடுத்திருக்கேன். மக்களோட அன்பு இருந்தால் போதுண்டா, கப்பு வேணான்னு. ஸோ அப்படி ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சப்போ இதை நான் ஒரு மிகப்பெரிய ஜெயிப்பாக தான் பார்க்குறேன். ஓகே, சீசன் 4க்கு அப்புறம் சீசன் 9 வந்து ரொம்பவே பேசப்பட்டது. பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை தான் அன்பு அப்படிங்கிற மாதிரி. சீசன் 4 வந்து ஒரு அன்பு கேங் ஒன்று ஃபார்ம் ஆச்சு, அதே மாதிரி இந்த சீசன் ஒரு அன்பு கேங் ஃபார்ம் ஆச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? சொல்கிறாங்கங்க, ஆனால் நாங்கள் அன்பு ஜெயிக்கும் அப்படிலாம் நாங்கள் பேசியிருக்கவே மாட்டோம். அன்பு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்பு ஜெயிக்காது, அன்பு இருக்குங்க, அன்பு ஜெயிக்கிற விஷயமே கிடையாது, புரியுதுல்ல? பார்த்தீங்கன்னா அன்பு பெரும்பாலும் தோக்கும். அன்பு எங்கே ஜெயிச்சிருக்கு? தோக்கடிக்கும். அன்பு எப்படி ஜெயிக்கும்? அன்பு இருக்குங்க. அது எப்படி ஃபஸ்ட்டு அது சொல்கிறாங்கன்னு தெரியல. நாங்களும் எந்த இடத்துலையுமே முதல்ல நான் வந்து ஒயில்ட் கார்டு வரும்போது தான் அன்பு இந்த கேங்குன்னு ஒன்று நம்ம இருக்கிற ஒரு கேங்கு, அது உதவாத கேங்குன்னு விக்கல் சொல்லுவார். உண்மையிலேயே அது உதவாத கேங்கு, அதுக்கு ஒரு அன்புன்னு ஒரு பேர் இருக்குன்னு வேற சொல்கிறாங்க. சொல்லிட்டு போட்டோங்க, என்னென்னவோ பேரோட கேங் இருக்கும்போது அன்புன்னு ஒரு பேர் கொடுத்து கேங் இருந்தால் இருந்துட்டு போட்டோம். அன்பு தானுங்க, அதனால என்ன தப்பு இருக்குது? அன்பாக இருக்கிறதுனால இந்த கேங்குக்கு பேர் அன்பு கேங்குனா இருந்துட்டு போட்டோம். பிக் பாஸ் போகும்போது கனி வந்து என்ன ஸ்ட்ராட்டஜியோட உள்ளே போனாங்க? நம்ப மாட்டீங்க, உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து இதிலெல்லாம் வந்துட்டு இந்த ஏலாம் இருக்குல்ல நிறையா, அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜினா என்ன அப்படின்னு கேள்வி கேட்டு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணேன். ஓகேவா, எனக்கு அது கடைசி வரைக்குமே புரியவே இல்லை. எனக்கு எல்லாருமே ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு தான் போவாங்க, யார் என்ன ஸ்ட்ராட்டஜி, எனக்கு அப்படி ஒரு விஷயமே இல்லை. நான் வந்து ரொம்ப ஜாலியாக உள்ளே போனேன், எனக்குள்ள சில மாற்றங்கள் தேடி உள்ளே போனேன். நானாக இருக்கணும்னு நினச்சி போனேன். ஏன்னா பெரும்பாலும் வெளியில் கூட சில நிறைய நேரங்களில் நான் நானாக இருக்க முடிஞ்சதில்லை. நான் நோ சொல்லாமல் இருந்த இடங்கள் இருக்குது, நோ சொல்ல முடியாமல் இருந்த இடங்கள், வந்து இவங்க ஹர்ட் ஆகிடுவாங்களோன்னு சில விஷயங்கள் சொல்ல முடியாமல் இருந்த இடங்கள், அதெல்லாம் மாற்றிக்கணும்னு நினச்சேன். ஸோ அது நிறைய மாற்றிருக்கேன் உள்ளே போய். ஸோ எனக்கு ஸ்ட்ராட்டஜின்றது நான் நானாக இருக்கணும்னா அதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி. நான் இருந்திருக்கேன். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எவிக்ட் ஆகி உள்ளே போகிறீங்க, வீட்டுக்கு போகிறீங்க, என்ன நடந்தது? வீட்டில் என்ன ரெஸ்பான்ஸ் இருந்தது? வீட்டில் ஒன்றும் இல்லை, எனக்கு நான்
ஈவன் தோ அந்த 24 hours நான் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தேன்னு சொன்னால் அந்த 24 hours நான் அழுகவே இல்லை, ஒரு சொட்டு கூட கண்ணீர் இல்லை. அது சொன்னீங்க. வீட்டு ஆட்களை பார்த்த உடனே எனக்கு வந்து வந்துருச்சு. லைக் எனக்கு எதுவுமே தெரியல, எனக்கு ஒரு சாரி மட்டும்தான் இருந்தது அவங்களுக்கு சொல்ல, எதுவுமே தெரியாது. பட் நான் வெளியில் வந்துட்டேன், என்ன காரணம் என்ன எதுவுமே தெரியாது. பட் சாரின்னு சொல்லிட்டு நான் எதுக்கான சாரி அது? நான் வந்துட்டேன், நான் சொல்லிட்டு போனேன் நான் ஜெயிச்சுட்டு வருவேன்னு சொல்லிட்டு நான் அதை செய்யலை. ஸோ அதுக்கு சாரி அப்படி சொன்னால் அப்புறம் தான் என்னை கன்சோல் பண்ணாங்க. அது கொஞ்சம் டைம் எடுத்தது. பட் ஸ்டில் எனக்கு அந்த 24 hours ட்ராமா அதை அடக்கி வச்சு அழுக மொத்தமாக வெடிச்சு அதுதான் இருந்தது. பட் என் ஃபேமிலி எப்போவுமே சொல்கிறேன், எல்லா காலகட்டத்துலேயும் என் ஃபேமிலினா நான் இல்லை, இப்போயும் அதே மாதிரி தான். என்னை அவ்வளோ அழகாக அதுலேருந்து வெளியில் கொண்டு வந்தாங்க. விஜி, திரு, பாப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸு. எதுலேருந்து? நான் ஒன்று நினச்சிருந்தேன், நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், எனக்கு நான் என்ன பண்ணேன், ஏன் மக்கள் என்ன ஈவன் அப்போயுமே அந்த 24 hours எனக்கு திரும்பி இருந்த கேள்வி என்னென்னா, மக்கள் ஏன் என்ன தேர்ந்தெடுக்கலை, மக்கள் எங்கே தப்பாச்சு. எனக்கு இதை கேட்கறதுல எனக்கு வருத்தம் இல்லை. நான் திரும்ப நினச்சது சாண்ட்ரா வந்து ஒரு அன்ஃபேர் கேம் விளையாடுறாங்க, அவங்க தவறான கேம் விளையாடுறாங்க, நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் கேள்வி கேட்கப்படும் அப்படின்னு நம்பும்போது, முக்கியமாக மக்கள் மன்றத்தில் அது கேள்வி கேட்கப்படும் அப்படின்னு நம்பும்போது, இல்லை நீ தான் போகணுன்னு மக்கள் சொல்லிட்டாங்களா, என்னடா இது நம்மளோட அடிப்படையாக ஆட்டி பார்க்குற ஒரு விஷயம், நம்பிக்கையோட ஆதாரத்தையே ஆட்டி பார்க்குற ஒரு விஷயமா அது இருந்துருச்சு. அதுதான் எனக்கு ரொம்ப இருந்தது. ஸோ அது இல்லைன்னு வெளியில் வந்து ஒன்று தெரியும் போது எனக்கு ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ். ஓகே, நீங்கள் நினைக்கிறீங்களா பொதுவாக இப்போ வெளியில் போகிறாங்கன்னா மக்களோட ஓட்டு தான் மெயின் எப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை சேனல் வந்து யாரை டிசைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா? நான் இத்தனை நாள் அப்படி தெரியலங்க, மக்களோட ஓட்டு தான் ப்ளே பண்ணுதுன்னு நான் நம்பின நாட்கள் நிறைய உண்டு. இப்போ என் விஷயம் வந்ததுக்கப்புறம் மட்டும் அது சேனல் இது அப்படின்னு சொல்ல முடியாது, புரியுதுங்களா? நான் இத்தனை நாட்களும் அப்படி தான் நம்பிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு வகையில் இப்படி தான் நடக்கும், கரெக்டாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எது எங்கே தப்பாக போச்சுன்னு எனக்கு தெரியல. பட் என்னோட எவிக்ஷன் ஏன் நடந்துச்சுன்ற கேள்விக்கு எனக்கு இன்னுமே பதிலே கிடையாது. எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு? திரும்பவும் நான் சொல்லுவேன், ஒரு சேனல் ஒருத்தவங்க நடத்துகிறாங்க, அதில் ஒரு க்ரோர்ஸ் பணத்தை போட்டு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணுறாங்க. அவங்க ஒரு மணி நேரம் எடிட் பண்ணி போடுறாங்கன்னா அந்த 1 மணி நேரத்தில் அவங்களுக்கு யாருமே ஃபேவரட் கிடையாது, யாரையுமே தூக்கி நிறுத்த வேணாம். இந்த ஷோ இத்தனை 1000 பேரை பார்க்க வைக்கிற ஆட்கள் அவங்களுக்கு தேவை, பார்க்க வைக்கிற விஷயங்கள் அவங்களுக்கு தேவை, அந்த விஷயங்களை எடிட் பண்ணி போடுவாங்க, அதை வச்சு அது போகும். சில சீசன் பார்த்தீங்கன்னா இந்த அம்மா இல்லைனா இல்லை இவன் இல்லைனா இவர் இல்லைனா இந்த சீசனே இல்லைடா போடுறா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த சீசன் பொறுத்து தூக்கி நிறுத்த வைக்கிறது யாருன்னு இந்த சீசன் பார்வதி தாங்க. அது சண்டை பிரச்சனை அது இது அப்படின்னு சொல்கிறது கண்டிப்பாக நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் பார்வதி வந்து பிரச்சனை சண்டைன்னு எல்லாத்தையும் இழுத்துட்டு வந்தது பண்ணுறது அது பார்வதி. இப்போ பாரு வந்து முழுக்க சண்டை போட்டால் மட்டும் நம்ம நீடிச்சு நினைக்கிறாங்களா அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாங்க. அதை எடுத்துட்டு பாருவை பாருங்க, என்ன இருக்காங்க, ஒரு கேம் சொல்லுங்க அவங்க ஜெயிச்சாங்கன்னு, ஒரு விஷயம் சொல்லுங்கள் கரெக்ட், அவங்க சண்டை தாங்க. அவங்க பேச்சு நல்லா பேசுவாங்க, நான் ஒத்துக்கிறேன். நியாயமான விஷயத்துக்கு பேசியிருக்காங்களா? நான் எப்பவுமே சொல்லுவேங்க, பேசி எந்த விஷயத்த வேணால் பேச முடியாத நல்லவன் தப்பாயிருவான், பேச முடிகிற கெட்டவங்க சரியாயிட்டு போயிட்டே இருப்பாங்க. பேச்சுக்கு அந்த திறமை இருக்குங்க, அவங்களுக்கு பேச்சு திறமை இருக்குது. அது அவங்க இந்த சீசன் ஃபுல்லாக அவங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ வரைக்கும் அதை முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே சில வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இத்தனை சீசன்ஸ்லையும் 9 சீசன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சில பேர் மட்டும் தான் மனசில் நிற்பாங்க, ஆணித்தரமாக நிற்பாங்க. அந்த மாதிரி நின்னதில் ஒரு முக்கியமான ஆள் பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி. சீசன் 2ல வந்து வைல்ட் கார்டாக போய் அவங்க தான் அந்த கேமையே கொஞ்சம் மாற்றினாங்க, நிறைய டாக்டிஸ் பண்ணாங்க, நிறைய விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அந்த மாதிரி வீட்டில் இருந்து அவங்களோட அக்காவா ஒருத்தர் வரீங்க, உங்களுக்கு வந்து அந்த டாக்டிஸ் அவங்க சொல்லி கொடுத்துருக்கணும், இந்த மாதிரி பண்ண கனி அப்படின்னு ஏதாவது சொல்லி கொடுத்துருக்கோம், ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களா, இப்படி பண்ணால் நீங்கள் சஸ்டெயின் ஆகலான்னு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சொல்லி எதனா கொடுத்தாங்களா? எனக்கு அந்த மாதிரி எதுவுமே சொல்லி கொடுக்கலங்க. நான் வந்து அப்படி சொல்லி கொடுத்தா வந்து அது அப்படி சொல்லி கொடுத்து ஒரு விளையாட்டு இது இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்கவுங்க விளையாட்டை புரிஞ்சுக்கிட்டு விளையாடுறது தான். இந்த வீடு எப்படிப்பட்ட வீடுன்னு அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. வீடு எப்படி இருக்கும், இன்ஃபேக்ட் வந்து நீ போன உடனே யாரோடையும் பழகிறது இங்கே எவ்வளோ பிரச்சனையாகும், ஒருத்தவங்களோட பழகிறது, ஒருத்தவங்கள நம்புறது, அன்பாக இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன மாதிரி பிரச்சனையாகும்னு சொல்லி அனுப்புனாங்க. நானுமே அதெல்லாம் செய்யக்கூடாது, ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் நமக்கு பிரச்சனையாகும், நம்மளை எங்கேயாவது கொண்டு நிறுத்தணும் போது அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு உள்ளே வந்த ஆள் தான். ஆனால் அதை என்னால் பண்ண முடியல. நம்மளோட கோர் கேரக்டர்னு ஒன்று இருக்கும்ல, ஒரு காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, ஏன்னா ஒருத்தவங்களுக்கு அன்பாக இருக்கிறதோ, ஒருத்தவங்களுக்கு ஏதோ செய்கிறதோ, ஒருத்தவங்களுக்கு ஒன்று சொல்கிறதோ, ஒருத்தவங்க துணை நிற்கிறதோ நம்ம கேமை கெடுக்கும்னா அது எப்படி சரியாக இருக்க முடியும்? அப்படிலாம் இல்லை, அதை மீறினது தான் இந்த விளையாட்டுன்னு ப்ரூவ் பண்ணணும்னு நான் நினச்சேன். இது வந்து அதை தவிர்த்து வேற சில விஷயங்களும் இந்த கேம் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சேன். ஃபேமிலி ரவுண்டில் வந்து விஜயலட்சுமி வந்தாங்க, வந்துட்டு உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போனாங்க.
இவங்ககிட்ட பழகாத, இவங்ககிட்ட பேசாத, கொஞ்சம் கரெக்டாயிரும் அப்படிலாம் சொல்லிட்டு போனாங்க. ஆனால் அவங்க போனதுக்கப்புறமா நீங்கள் பழைய குரடி கதவு தரடிங்கிற மாதிரி மறுபடியும் விக்கல்ஸ் விக்ரம் போயிட்டு நடந்த விஷயம்லாம் கொஞ்சம் சொல்லிட்டு இருந்தீங்களே, எதனால? விக்கல்ஸும் நீயும் சேர்ந்து உட்காந்து பேசாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சொன்னாங்க. போனதுக்கப்புறம் நீங்கள் பண்ணதே அதுதான், அவுட்டாக உட்காந்து பேசிட்டு இருந்தது. ஆமாங்க. இப்போ இவ்வளோ நாள் நம்ம ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வீட்டிலேருந்து வந்து ஒன்று நம்மளா இயல்பாக ஒன்று பண்ணுறோம். உன் கேமு வீட்டிலேருந்து இது கேம் கெட்டு போயிடும், நீ மாறினா அப்புறம் நான் மாறிட்டேன், நான் உங்களை தூக்கி போட்டேன்னா என்னங்க அந்த பழக்கத்துக்கு இருக்குது? அப்போ நான் என்ன கேரக்டராக நான் என்ன நிற்கிறேங்க? புரியுதா உங்களுக்கு? அப்போது கேம் அதோட சேர்ந்து நான் கேம் விளையாடுறது தான் சூப்பராக இருக்கும். அது இல்லை இப்படி இல்லை, இதோட சேர்த்து இப்படி பேசினாலும் அவர் வேறு நான் வேறு, நாங்கள் கேம்னு வந்தால் நாங்கள் வேறு தான், பேசுறது வேறு அப்படின்னு சொல்கிறது வேறு. கேமுக்கும் உன்னை கீழே போட்டு உடச்சிருவேன், நீ ஒன்றும் இல்லை, இத்தனை நாள் நான் கூட பழகிட்டு இருந்தேன், எனக்கு தேவைக்காக பழகிட்டு இருந்தேன், இந்த வீட்டிலேருந்து இது என் வீட்டிலேருந்து வந்து இது ஒர்க் அவுட் ஆகலை உன் கேமுக்குன்னு சொல்லிட்டாங்க, உன்னை நான் விட்டுருவேன் அப்படின்னா என்னங்க அது? நான் கேரக்டரே போயிடுதுங்க. கரெக்ட். நாசுக்காக ஒன்று பண்ணிருக்கலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ கம்ருதீன் பார்வதி அவங்க அம்மா வந்து ஒன்று சொல்கிறாங்க, கம்ருதீன் வீட்டில் வந்து சொல்கிறாங்க. அப்போ கம்ருதீன் வந்து பார்வதியிலேருந்து வெளியேறாரு. இந்த சென்ஸ் அது அவர் எடுக்கிற ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பழைய அந்த பேட் டச்னு சொல்ற மாதிரி இப்போ 2 நாள் அந்த இஷ்யூ தான் ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. பிக் பாஸ் பார்த்தீங்கன்னு தெரியல, இப்போ வந்ததுக்கு அப்புறம் அந்த இஷ்யூ தான் போயிட்டு இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்களுடைய எத்திக்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லைங்க, அதை வச்சு அவங்க சொல்றாங்க. இப்போ கம்ருதீன் அந்த முடிவு எடுக்கிறாருன்னா அது அவரோட முடிவு, அவரோட உண்மையிலேயே வந்துட்டு அந்த அவருக்கும் பார்வதிக்குமான ரிலேஷன்ஷிப் எவ்வளோ ஸ்ட்ராங்கு, அதாவது ரிலேஷன்ஷிப்ன்றது அது என்னவா வேணா பேர் வைங்க, அந்த உறவுக்கு அவங்க எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க, இந்த உறவு எனக்கு வந்து இதையும் மீறினதா இல்லை கேமு தானா அப்படின்றதுக்கு அவங்க எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ 2 பேருக்குமே வந்துட்டு என் கேம் தான் முக்கியம், இந்த ரிலேஷன்ஷிப் முக்கியம் இல்லைன்னா அவங்க இடத்துக்கு போனால் அவங்களோட டெசிஷனை மதிக்கிறேன் நான், அவ்வளோதாங்க. ஒவ்வொருத்தரும் எது முக்கியம்னு தேர்ந்தெடுக்கிறது தானே. நீங்கள் எவிக்டாக போகும்போது பார்த்தீங்கன்னா வேண்டும் வேண்டாம் அப்படிங்கிற போது வீட்டில் இருக்கிற அந்த 8 பேரில் 7 பேர் வந்து கனி வேண்டும் சாண்ட்ரா வேண்டாம் அப்படின்னாங்க. பார்வதி மட்டும் தான் கனி வேண்டாம் சாண்ட்ரா வேண்டும் அப்படின்னாங்க. அதை பார்த்தீங்களா? பார்த்தீங்க, அங்கே சொன்னதை நாங்கள் அது கவனிச்சிங்க. அதுக்கப்புறம் நடந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் போனதுக்கப்புறம் விக்கல்ஸ் விக்ரம் வந்து ரொம்ப தேம்பி அழுகுறாரு. இன்னைக்கு லைவ்ல கூட ரொம்ப அழுதுட்டு இருக்காரு. உங்களுக்கும் விக்கல்ஸ் விக்ரம் அப்படி என்ன ஒரு அன்பு அன்னுனியம் தெரியலங்க, அது இயல்பாக வந்தது. எஃப்ஜே கூடயாவது நான் போனதுலேருந்து எனக்கு எஃப்ஜே பிடிக்கும், சபரியும் அப்படி தான், போனவொன்னே நான் பழகிட்டேன். பட் சபரி எப்போவுமே தூரமாகவே இருப்பான், ஏன்னா அவன் பேச்சுக்கெலாம் பயப்படுவான். யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க, எப்போ அன்பு கேங்குன்னு பேர் வந்ததுன்னா டக்குன்னு ஒதுங்கிடுவான், அவன் அந்த மாதிரி தான். ஆனால் அவனுக்கு ஏதாவது ஒன்றுனா என்கிட்ட தான் ஓடி வருவான், கனி இது இப்படியே ஓகேவா அப்படிலாம் கேட்குற ஒரு ஆள். ஆனால் விக்கல்ஸ்க்கு எனக்கும் ஆரம்பிச்சதே ரொம்ப ரொம்ப லேட்டாக, அது ரொம்ப ஆர்கானிக்காக ஆரம்பித்த உறவு. நான் ரொம்ப தூரத்துலேருந்து அவரை பார்த்துட்டு எனக்கு அவர் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. என்னடா அவரோட தாட்ஸு, அவரோட என்னடா இவ்வளோ நல்ல மனுஷன், அவர் அவங்க ஒய்ஃபை பற்றி பேசுறது, அவங்க அம்மாவை பற்றி பேசுறது, அவரோட கதை, அவர் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அடுத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ பேசுறது, என்னடா இவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்காருன்னு பார்த்து பேச ஆரம்பிச்சுது. நான் பேச ஆரம்பித்தோன்னே அந்த ஒத்த சிந்தனை ஒத்த கருத்து இருக்கும்ல, அந்த மாதிரி தான் அவர் சொல்லிட்டே இருப்பார், எங்கள் அக்கா ஒன்று இருக்கு, நீங்கள் எங்கள் அக்கா மாதிரின்னு. அது ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகிடுச்சுங்க. அது இதுக்கு காரணமே சொல்ல முடியாது. ஏன் இவங்களை பிடிக்குது, ஏன் இவங்களை இவ்வளோ பிடிக்குது, எங்கெங்க காரணம் சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது. நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, என்னை விட டிசர்விங் இல்லாத ஆட்கள்லாம் உள்ளே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அந்த மாதிரி யார் வந்து இவங்கெல்லாம் போயிருக்கணும், என்னையாண்டா தூக்கி துரத்தி போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி யாராவது இருக்காங்களா? இப்போ எனக்கு சாண்ட்ரா அந்த மாதிரி, அன்னைக்கு நான் சாண்ட்ரா தாங்க போவாங்கன்னு நினைச்சேன். ஆக்சுவலி நீங்க அப்படி நினைச்சிருப்பீங்க, சாண்ட்ரா வந்து உங்களை நினைச்சிருப்பாங்க. என்ன நினைச்சிருப்பாங்க இருக்கலாம். நான் சும்மா இப்போ வெளியில இருந்து பாக்குறேன்னே வச்சுக்கோங்களேன், அப்படி பார்த்தாலுமே நான் சாண்ட்ராவை தான் நினைச்சிருப்பேன். இப்போ 2 பேர் இருக்காங்கன்னா சரி, என் கேரக்டர்னால நான் அப்படி யோசிக்கிறேன்னு கூட வைங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இருந்த வாரங்கள், அவங்களோட மாற்றம், அவங்கள திடீர்னு அப்படி ஒரு அவங்களோட அந்த பச்சோந்தியத்தனமான போக்கு, அதெல்லாம் வச்சு என்னடா இது இவங்க தான் போவாங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதனால தான் எனக்கு கொஸ்டின் அதிகம் ஆயிடுச்சு. இல்லை அவங்க மட்டும் தான் இருக்காங்க, வேற யாரும் இருக்காங்களா? வெள்ளாடாம இத்தனை நாள் 70-80 நாள் கிட்ட வந்தாச்சு. கருத்துக்களை மூஞ்சிக்கு இதுவாக எடுத்து வைக்கிறதுல நடுவில் சபரி ரொம்ப டவுன் ஆயிட்டான். அது ஒன்று சொல்லுவேன் நான். அவன் என்னைக்கு அவனை வந்து அந்த தலை டாஸ்கில் இது பண்ணாங்களோ ஒரு மாதிரி அமைதி ஆயிட்டான். அவன் உண்மையிலேயே அப்படி ஆயிட்டான். அவன் ட்ரை பண்ணி அவனால் வர முடியல. ஆனால் லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக சூப்பராக சபரி இஸ் பேக் மாதிரி வந்துட்டான். வேற யாரும் கிடையாது. சுபிக்ஷா நல்லா விளையாடுறாங்க, அவங்க வயசுக்கு அவங்க எஃபோர்ட் போடுறாங்க, சூப்பராக இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க, அது இருக்குது. கம்ருதீன் எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, எதுக்குடா இவர் எதுவுமே பண்ணல, எதுக்கு இவ்வளோ நாள் வந்துட்டு இருக்காருன்னு. அகெயின் டுவர்ட்ஸ் த எண்ட் எனக்கு கம்ருதீனுமே ஃபிசிக்கல் டாஸ்க்னா வராரு. எனக்கு தலை டாஸ்க் அப்போல்லாம் அன்றைக்கி காலைல உட்காந்துட்டு அவர் தலை டாஸ்க்குள்ளே நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்குறாரு, அக்கா யார் வந்தால் யாரை எதுக்கெலாம் போடலான்னு என்கிட்ட. அப்போ எனக்கு அந்த வியூ பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி ஒன்றுக்குள்ளே போகிறோம், ஜெயிக்கிறோம், நான் ஜெயிச்சிருவேன், இதை பண்ணுறேன்னு முடிவு பண்ண. ஸோ அது அந்த மாதிரி எல்லாருமே கிட்ட வர எல்லாருமே இதுவாக தாங்க இருக்காங்க. யார் வந்து ஈவன் அது வந்து சாண்ட்ராவுமே அது
அதுக்கான முயற்சியில் தான் இருப்பாங்க, பாருமே அதுக்கான முயற்சியில் தான் இருப்பாங்க. எனக்கு காரணங்கள் என்னென்னா இது அநியாயமான காரணமாக இருக்குது இவங்க வரதுக்கு, இது அநியாயமான காரணமாக இருக்குது அப்படி சொல்ல வரேன். வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இவங்க பெஸ்ட், இவங்க பெஸ்ட்? விக்கல்ஸ் தி பெஸ்ட். எனக்கு அரோராவும் 2 பேரும் ஆல்மோஸ்ட் ஒரே இடம் தான் எனக்கு. ஓகேங்களா, எனக்கு அரோரா அவ்வளோ விக்கல்ஸ் அளவுக்கு க்ளோஸ் இல்லை, ஆனால் எனக்கு அரோரா கேரக்டர் ரொம்ப, அவங்களோட வியூ பிடிக்கும், அவங்க பேசுறது பிடிக்கும், அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு நல்ல தனம் இருக்குல்ல, அது பார்வதியாவே இருந்தாலுமே அவங்க வயசுக்கு அது நம்ம வந்து ஒரு 24 வயசு பொண்ணு இப்படிலாம் யோசிக்குமா அப்படி யோசிக்கிறது இருக்குல்ல. ஸோ எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஒஸ்ட்டு அகெயின் ஒரு ஒஸ்ட்டு 2 பேரை நான் நினைக்கிறது வந்து பார்வதி அண்ட் சாண்ட்ரா தான். உங்களுக்கு ஏன் பார்வதி பிடிக்கவே இல்லை? முன்னாடி தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியுங்க. என்னோட ஃபர்ஸ்ட் கோமாளி அவங்க தான், குக் வித் கோமாளி ஃபர்ஸ்ட் கோமாளி அவங்க தான். அன்னைக்குமே எனக்கு அவங்க பேசின விதம் பிடிக்கல. அவங்க பேசின விதம் இது கொஞ்ச நாள் தான் இருந்தாங்க ஆக்சுவலா. என்னோட அந்த ஒரு எபிசோடு இருந்தாங்க, அதுக்கப்புறம் வரல. ஆனா அந்த ஒரு எபிசோட்ல அவங்களோட ஆட்டிடியூட், ஆனா தேங்க்ஃபுல்லி ஒருவேளை அங்க பழகி இருந்தோம்னா நல்லா கூட பழகிருக்கலாம், வரல, நடக்கல எனக்கு. ஆனா அன்னைக்கு பிடிச்சிருந்துச்சானா பெருசா எனக்கு உடனே இப்போ சுனிதாவெல்லாம் வந்துட்டு பார்த்தோன்னே ஏதோ ஒன்று நமக்கு பிடிக்கும்ல, அது ஒன்று இருக்கும், அந்த மாதிரி அங்க நடக்கல. அதுக்கப்புறம் வந்துட்டு நியாயமாகவே பேச மாட்டாங்கங்க. ஒரு நியாயமாக பேசுகிறாங்க, கரெக்டாக அவங்களுக்குன்னு வந்தால் வந்து உலகத்தையே தலைகீழாக பட்டி போடுவாங்க, சட்டத்தையே மாற்றுவாங்க, எல்லாமே அவங்கன்னு இருக்கும். ரொம்ப ஹிப்போக்ரிட். அதனால எனக்கு பிடிக்காது, எனக்கு ஹிப்போக்ரஸி பிடிக்காது. அதனால இந்த விஷயத்தை நம்ம வீட்டில் போய் மாற்றி இருக்கணும்னா எதை போய் மாற்றணும்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை தப்பாக விளையாடிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி? நான் தப்பாகவே விளையாடலைங்க, நான் கரெக்டாக தான் விளையாடினேன், நான் கரெக்டாக தான் பேசியிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். என்னன்னா ஒரு சில இடங்கள்ல பார்வதியவோ இல்லை சாண்ட்ராவையோ நான் கேள்வி கேட்கும்போது வந்துட்டு இது கேட்டுட்டா ஒரு மாதிரி தப்பாயிருமோன்னு பயந்த விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் என்ன இனிமேல் கொஞ்சம் தைரியமாக கேட்பேன், என்னதான் ஆக போகுது அப்படின்ற மாதிரி கேட்கலான்னு. இது கேட்டால் ஈவன் அந்த அவங்க கோவமாக உட்காந்துருக்கிற இடங்கள்ல எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது, இது உண்மையா பொய்யா அந்த மாதிரி. ஆனால் அது ஒரு அம்மாவாக இருந்து அதை கேட்குறது எவ்வளோ சரியாக இருக்கும்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் அம்மா ஆஸ்பெக்ட்லேருந்து இன்னொரு அம்மாவை கேட்கறது சரியா இருக்குமான்னு நான் யோசிச்சிருக்கேன். இப்போ அது இருக்காதுன்னு யோசிக்கிறேன். பிக் பாஸ் வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சண்டை அப்படிங்கிற ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா சாப்பாடு விஷயத்துல தான் ஆரம்பிக்கும். அந்த மாதிரி சாப்பாடு சமையல் தெரிஞ்ச ஒரு ஆள் கண்டிப்பாக உள்ளே இருக்கணும். ஒவ்வொரு சீசனும் ஒருத்தர் இருப்பாங்க. அந்த மாதிரி சரி நம்ம இந்த சீசன் கனியை போடுவோம், அவங்க வந்து சமையல் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும், கொஞ்ச நாள் கழிச்சு வெளியே அதுக்குள்ளே யாராவது சமையல் போடுற ஆளை பண்ணுறோம், இல்லை யாராவது சமையல் கற்றுக்குவாங்க. அதனால் உங்களை இவ்வளோ நாள் சஸ்டெயின் பண்ணி வச்சாங்களா, இல்லை நீங்கள் வந்து நம்ம ஒரு கேம் உருவாக்குவோம், நம்மளை சுற்றி ஒரு 6-7 பேர் வச்சுக்குவோம். இப்போ இது வந்து விக்ரம் சொன்னார் தான் நினைக்கிறேன். 6-7 பேர் வச்சுக்குவோம், நம்மளுக்குள்ளே யாருமே ஓட்டு போட மாட்டோம். ஏன்னா ஓட்டு போட்டால் நாமினேஷன்லேயே வருவோம், நாமினேஷன் வந்தால் வெளியே போவோம். அதுக்கான சாத்தியக்கூறலை இங்கே கட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டோம்னா எல்லாரும் ஒரு குட் புக்ஸில் எடுத்துட்டோம்னா நம்ம வந்து இது பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு பிளே என்ன ப்ளே பண்ணிங்கன்னா நீங்கள்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் பாஸில் அப்படி ஒருத்தவங்கள உள்ள சாதாரணமாக சமையல் தெரிஞ்ச சிலரை எடுக்கலாம். உங்களுக்கு சமையல் தெரியுமான்னு கேட்டு எடுப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு சமையல் தெரியும், ஓகேவா, அந்த ஒரு காரணம் இல்லை அவங்க என்னை எடுத்ததுக்கு, ஓகேவா. ஒருவேளை சமையலே தெரியாமல் சில பேர் உள்ளே இருந்தாங்கன்னா அங்கே பயங்கரமாக அதனால வர பிரச்சனைகள் அந்த வீடு எப்படி சந்திக்குதுன்றதே நல்லா தான் இருக்கும் யோசிச்சு பார்த்தா. சமையல் தெரிஞ்சு ஒருத்தவங்க சமைச்சு போட்டு சில விஷயங்களை இது பண்ணுறது. ஸோ அந்த பாயிண்ட்டு அது ஒரு அப்படி என்னை எடுக்கவே இல்லை. அப்படி எடுத்துகிட்டு என்னை இத்தனை நாள் வச்சுட்டு அனுப்பவும் இல்லை. அப்படி ஏன்னா அப்படி பார்த்தா சமைக்க தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா சாண்ட்ராலாம் வந்தது வந்து 4வது வாரத்தில் வந்தாங்க. அப்போது இத்தனை வாரம் நான் அப்படி ஒருத்தவங்களை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் பாஸில் எடுக்கவும் மாட்டாங்க, அது நடக்கவும் நடக்காது, அது இல்லவும் இல்லை. ரெண்டாவது நான் வந்து அதை ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, சமைக்க மட்டும் தெரிஞ்ச ஒருத்தவங்க இத்தனை வாரம் வந்துடலான்னா அப்போ வந்து எவ்வளோ பேர் வந்திருக்கலாங்க, அது எப்படி அது ஒரு கொஸ்டின் எனக்கு. சமைக்க மட்டும் இல்லை, சமைச்சிட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு 6-7 பேர் வச்சுக்கிட்டோம்னா நம்ம சுற்றி ஒரு பவுண்டரியை ஒரு அன்பு ஏதோ ஒன்று உங்களுக்கு நேம் என்ன வச்சுக்கோங்க, அது மாதிரி வச்சுட்டா நம்ம வந்து இந்த பசங்க நம்மளை வந்து ஓட் போட மாட்டாங்க, அதாவது எவிக்ஷனில் நம்ம பேரை சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். இப்போ சமைச்சு நான் 6-7 பேருக்கு மட்டும்தான் போட்டேன்றீங்களா? நான் சமைச்சு எல்லாருக்குமே போட்டிருக்கேன். ஈவன் எனக்கு பிடிக்கவே பிடிக்கலனா கூட அவங்கக்கிட்ட அவங்க சாப்பாடுக்கு வரும்போது நான் எக்ஸ்ட்ராவாக கவனிப்பேன். ஏன்னா அந்த இடத்த ஈவன் நான் இது கூட சொல்லியிருப்பேன், சாண்ட்ரா சமைச்சிட்டு இருக்கும்போது எனக்கு அவங்கக்கிட்ட போய் சாப்பாடு வாங்க கஷ்டமாக இருக்கும், அவங்க சிட்டுன்னு மூஞ்சி வச்சுருப்பாங்க. நான் ரொம்ப பார்த்து அப்போ எனக்கு யாருக்கும் அந்த அன்கம்ஃபர்டபுள் கொடுத்துடக்கூடாது. ஒரு ஐயோ எப்படி அப்போ நான் ரொம்ப எக்ஸ்ட்ராவாக வேலை செய்வேன். அந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு பண்ணது கிடையாது. அது என் ஸ்ட்ராட்டஜி கிடையாது, அது என்னோட இது. எனக்கு சாப்பாடு வந்துருக்கும்போது அது ஸ்ட்ராட்டஜின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணும்போது நான் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன். அதை நான் என்னோட ஸ்ட்ராட்டஜியாக எடுக்கவே இல்லை. அதை ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிற ஒரு காலகட்டத்தில் அதுலேருந்து வெளியில் வரணும்னு கோவமாக கூட நினச்சிருக்கேன், என்னை போடாதீங்கன்னு கூட சண்டை போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு இடத்துல என்ன தோணுச்சுன்னா, ஓகே சாப்பாடு போட்டு கேள்வி கேட்டால் கேட்டுட்டு போகிறாங்க, போட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கேன். ஸோ அது என்னோடய ஸ்ட்ராட்டஜி கிடையவே கிடையாதுங்க. அன்பு ஒருத்தவங்கள வச்சுக்கிறது அப்படிங்கிறது இல்லை. இந்த இடத்துல
குரூப் அப்படின்றது நமக்கு 4-5 பேர் ஃபார்ம் ஆகிறதுன்றது நம்மளை எவிக்ட் பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காக விட எனக்கு சொல்லி அழுகிறதுக்கு, எனக்கு கேள்வி கேட்கறதுக்கு, எனக்கு இந்த விஷயம் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்கிறதுக்கு யாராவது வேணுன்றதுக்காகன்னு நான் நினைக்கிறேன். அது தவிர்த்து இப்போ யார் நம்ப முடியும் இவங்க என்னை உள்ளுக்குள்ளே போய் இது பண்ணிட்டு வரலன்னு? பிக் பாஸ் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அது எப்படி சொல்ல முடியும் உள்ள? அப்படி நான் இப்போ வெளியில் வந்து எனக்கு தெரியுது அந்த மாதிரி அப்படியே ஐ லவ் யூ அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தவங்க நிறைய பேர் உள்ளே போய் என்ன சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. அது இல்லைங்க, நமக்கு அவ்வளோ அறிவு கூடவா இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு எண்ணமே எனக்கு கண்டிப்பாக கிடையாது. சேதுபதி சார் எப்படி வந்து ஹோஸ்ட் பண்றாருன்னு நினைக்கிறீங்க? அவர் நல்லா சில பேர் மட்டும் ரோஸ்ட் பண்ணிட்டே இருக்காரு, சில பேர் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாருன்ற ஒரு புரிதல் வெளியில இருக்கு. எனக்கு இன்னும் நான் எபிசோட்ஸ் பார்க்கலங்க. எங்களுக்கு உள்ளே பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, யார் தப்பு பண்ணுறாங்க, நான் என்னோட புரிதல் நாங்கள் உள்ளே பேசிக்கும் போது வெளியில் மக்கள் என்ன கேள்வி கேட்குறாங்களோ அந்த கேள்வியை அவர் நமக்கு சொல்லுவார். அதுக்கு நம்ம பதில் சொல்லணும். அதுக்கு நம்ம பதில் சொன்னோன்னா அதுக்கு அவர் வந்து நம்மளுக்கு விளக்கம் மக்களுக்கு கொடுக்குறாரு. நம்ம மூலமாக நான் கேட்டுட்டேன் இவங்களோட ஆன்சர் இதுதான்னு நம்ம மூலமாக மக்களுக்கு கொடுக்குறாருன்றது தான் எங்களுக்கு உள்ள புரிதலாக இருந்தது. ஸோ அப்படி தான் பெரிய பெரிய பிரச்சனை, இப்போ பிரஜனை மேலே ஒரு பிரச்சனை வரும்போது, சாண்ட்ரா மேலே ஒரு பிரச்சனை வரும்போது, ஏன் மேலே ஒரு பிரச்சனை வரும்போது, பார்வதி மேலே பிரச்சனை வரும்போது வினோத் சார் அப்படி கேட்டிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இதை பற்றி நான் ப்ரோக்ராம் பார்த்து தான் சொல்ல முடியும். உங்களுக்கு ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸாக ஸ்வீட்டான பர்சனுக்கு ஒரு ஸ்வீட்டாக ஒருத்தர் வந்து ஒன்று செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதை சாப்பிட்றீங்களா? பயமாக தான் இருக்கு. அல்வாவா? யார் பண்ணா? எங்க நாங்கள் லிட்டில் டாக்ஸ்லேருந்து செஞ்சு கொண்டு ஓ வந்து. சூப்பருங்க, தேங்க்ஸ். ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சவங்க பண்ணியிருக்காங்க, யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது கேசரி பார்த்தா வியானா தான் தோணுது. செம்மங்க, என்னங்க வியானா வந்து உங்களுக்கு ஸ்வீட் ஸ்பெஷலாக வந்து கனியை வந்து இன்டர்வியூ பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஏதாவது செய்தி சொல்கிறதா சொல்லிடுங்க. வியானா எப்பவும் போல ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்குது. நிஜமாக சொல்கிறேன், வியானாக்கு பெருசாக சமைக்க தெரியாது. ஆனால் ரொம்ப கஷ்டமான ஒரு இடத்துல உள்ள சமைச்சா அவள் ரொம்ப சூப்பராக பண்ணுவாள். அவளுக்கு சமைக்கிறது அவ்வளோ பிடிக்கும். ரொம்ப க்யூட், ரொம்ப அழகான பொண்ணு, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். பிக் பாஸ்க்கு அப்புறம் இது கனி வந்து எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு பெரிய இயக்குனரோட மகள். அது குடும்பமே ஒரு கலை குடும்பம். அப்புறம் குக் வித் கோமாளி நல்லா சமைக்கிற ஒரு கனியை தெரியும். அப்புறம் இப்போ பிக் பாஸ்க்கு அப்புறம் கனி. பிக் பாஸ்க்கு அப்புறம் நான் கனியாக தாங்க இருப்பேன். இனிமே என்னன்னா, எனக்கு பிக் பாஸ் எனக்கு என்ன சொல்லி கொடுத்துச்சுன்னா, எனக்கு வந்து ஒரு விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு முன்னாடிலாம் வந்துட்டு எனக்கு யாராவது பிடிக்கலன்னா நான் ஒதுங்கிடுவேன். இப்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அவங்களுக்கு என்ன, இவங்க ஏன் இப்படி இருக்காங்க, இவங்களோட நெகட்டிவிட்டி என்ன பாசிட்டிவிட்டி, இது தெரிஞ்சுக்கிட்டு அதோட அவங்கள ஏற்றுக்கிற ஒரு பக்குவத்தை பிக் பாஸ் சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ அப்படி ஒரு கனியாக நான் இருப்பேன். இனிமேல் நான் கண்டிப்பாக ஒதுங்கி போக மாட்டேன். ப்ளஸ் அண்ட் மைனஸோட மனுஷங்களை ஏற்றுக்கிற தன்மை எனக்கு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி, வீட்டில் இருந்து பார்த்த வரைக்கும் இவங்க வந்து இப்படி இருந்தாங்க, வெளியில் வந்து பார்த்தோன்னே இப்படி இருக்காங்கன்ற ஏதாவது பெர்ஸ்பெக்டிவ் மாதிரி இருக்கா? நான் இன்னும் அதான் நீங்கள் பார்க்கல, வீட்டில் ஒருவேளை உங்கள் சிஸ்டர் சொல்லியோ? அது நான் 2-3 இடத்துல சொல்லிட்டேன். வீட்டில் வந்து இது மட்டும் சொன்னாங்க. வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, கெமி வந்து ஒரு மாதிரி சில வேர்ட்ஸ்லாம் என்னை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க, நடிக்கிற ஏதோ சம்திங் அந்த மாதிரி ஏதோ ஒரு நெகட்டிவ் வேர்ட்ஸ் சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாகவும் ஷாக்கிங்காகவும் இருந்தது. ஏன்னா நான் போனவுடனே ஃபஸ்ட்டு பழகினது கெமி கூட தான். கெமி கூட நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தது. தினம் நைட் ஐ லவ் யூ சொல்லிட்டு தான் தூங்குவாங்க. நிறைய இடங்களில் நான் அவங்களுக்காக பேசியிருக்கேன். எனக்கு கூட ஒரு சில இடங்களில் வந்துட்டு அவங்க நம்மளை நாமினேட் பண்ணாங்களோன்னு எனக்கு ஃபஸ்ட்டு 6th வீக்கில் எனக்கு சந்தேகம் வந்தது. அப்புறம் கூட நான் ஏன் நான் அந்த பொண்ணை பற்றி இப்படி நினச்சோன்னு நினச்சிட்டேன். அவங்களுக்கு நான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். லைக் அவங்களுக்கு உடம்பு முடியாதப்போ பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். வெளியில் வர நாள் வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்வீட்டாக தான் இருந்தாங்க. கெமியே நம்மளை பற்றி இப்படி சொன்னாங்க. இப்போ இங்கே தான் வந்துட்டு அன்பை யூஸ் பண்ணிக்கிட்டு வெளியில் வந்து வேறு மாதிரி பேசியிருக்காங்களோன்ற ஒரே ஒரு இடம் எனக்கு அங்கே தோணுச்சு. அவ்வளோதான். ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி வந்து அன்பை வந்து கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி ஜெயிக்குதோ ஜெயிக்கலையோ, ஆனால் வந்து அன்பை வச்சு யாருமே விளையாட முடியாது. அந்த அன்புன்றது ஒரு முக்கியமான ஒரு பார்ட் நம்ம வாழ்க்கையில். ஸோ உங்களோட அடுத்தடுத்த விஷயங்களுக்கு எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ.